அட அடடா அச்சச்சோ ஹை தீபிகா, இன்னுமா அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்க? இல்ல செல்ல பார்த்துட்டு இருக்கியா? கண்ணை கெடுத்துக்காத, சீக்கிரம் தூங்கு. தோ முடிச்சிட்டமா, படுக்கிறேன். ஆ, ஆ, அம்மா. தீபிகா, லேட்டாச்சு, எழுந்துரு, ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ, கண்ணு ரொம்ப எரியுதே, என்னால கண்ணை திறக்கவே முடியலையே. அம்மா அம்மா. என்ன தீபிகா, செல்போன் ரொம்ப யூஸ் பண்ணுவியோ? இல்ல டாக்டர், எப்பயாவது தான். இல்ல டாக்டர், அவ நிறைய செல்போன் யூஸ் பண்ணுவா. சில நேரத்துல நைட்ல கூட ரொம்ப நேரம் செல்ல பார்த்துட்டே இருப்பா. நீ இல்லன்னு சொல்லலாம் தீபிகா, ஆனா நீ செல்போன் ரொம்ப யூஸ் பண்ணதாலதான் உன்னோட கண் ரெட்டினா பாதிப்பாயிருக்கு. அதிக நேரம் செல்போன் பயன்படுத்தினா, அதுவும் குறிப்பா இரவு நேரத்தில் செல்போன் அதிகமா பயன்படுத்தினா தீவிர கண் சோர்வு உண்டாகி கண்ணோட ரெட்டினா பாதிக்கப்படும். அதனாலதான் உனக்கு கண் மங்களா தெரியுது. அப்போ இனி எப்பயுமே என்னால தெளிவா பார்க்க முடியாதோ டாக்டர்? இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. மொபைல்ல ரீல்ஸ் பார்க்கறது முக்கியம் நினைச்ச நீ உன்னோட கண்ணு முக்கியம் நினைக்கல பத்தியா? அதோட விளைவு தான் இது. இல்ல இல்ல, எனக்கு கண்ணு தான் முக்கியம், மொபைல் முக்கியம் இல்ல. இனிமே மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். ஆ, நல்ல வேலை, இது கனவா? அம்மா அம்மா. வா தீபிகா, எழுந்துட்டியா? ஆமாம்மா, இனிமே மொபைல் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் பயன்படுத்துவேன், தேவையில்லாம பயன்படுத்த மாட்டேன். அடடே, ரொம்ப சந்தோஷம். என்ன திடீர் மாற்றம்? அது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், தீபிகா தன்னுடைய அம்மா கிட்ட அவ கண்ட கனவை சொல்ல போறா. ஆமா தானே? நாமளும் தீபிகா மாதிரியே கண்ணு நல்லா இருக்கும் போதே நம்ம கண்ணை நாம காப்பாத்திக்கலாமா?